ஒரு உண்மை சம்பவத்தை மையமா வச்சு எடுத்த சொசைட்டி ஆஃப் தி ஸ்னோன்ற 2023 ரிலீஸ் ஆன படத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ டக்குன்னு கதைக்குள்ள போலாம் வாங்க. நீங்க பார்த்திருக்குது வாய்ஸ் மூவி ஷார்ட். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல பனி நிறைந்த பெரிய மலைகளை காமிக்கிறாங்க. அக்டோபர் 13, 1972 கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட பேசஞ்சர் 5 மத்த ஆட்கள் எல்லாருமே சேர்ந்து யூரகயன் அப்படின்ற ஒரு பிளைன்ல டிராவல் பண்ணோம். அப்போ அது ஒரு மலையில உடஞ்சு சின்ன பின்னமாச்சு. சில பேர் இத சாபம்னு சொன்னாங்க, ஆனா சில பேர் இது ஆச்சரியமானது. உண்மையாவே அந்த மலையில என்ன நடந்தது? இந்த உலகமே உங்களை தனியா விட்டா உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுக்கான போதிய ஆடை இல்லாம நீங்க குளிர்ல நடுங்குனீங்கன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு உணவு இல்லை, ஆனா தினம் தினம் பசியால நீங்க சாகுறீங்கன்னா என்ன ஆகும்? இதுக்கான பதில் அந்த மலையை சுத்தி தான் இருந்தது. அதுக்கு நம்ம முன்னாடி நடந்த சம்பவத்தை பார்க்கணும். அந்த சம்பவத்தினால நாங்க மொத்தமா மாறணும். இப்போ அக்டோபர் 1972ல நடந்த விஷயத்த காமிக்கிறாங்க. இப்போ ஒரு டீம் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அதுல அவங்க கேப்டனும் ஒருத்தன் கிட்ட டே பால் என்கிட்ட பாஸ் பண்ணடா அப்படின்னு கத்தும் போது அவனும் துருத்துன்னு அந்த பால் எடுத்துட்டு வேகமா ஓடி போறான். எடுத்தவங்களும் டே பால் சீக்கிரமா பாஸ் பண்ணடான்னு சொல்லும் போது அதெல்லாம் கேட்காம அவன் பால் எடுத்துட்டு வேகமா ஓடும் போது ஒருத்தங்க இடிச்சிடறாங்க. கேம் முடிஞ்சிருச்சு. அங்க இருந்த ஒரு ஆளும் நான் அப்பவே சொன்னலடா பால தூக்கி போட சொல்லி என் பேச்சு கேட்க மாட்டியா அப்படின்னும் போது ஏன் புலம்புறீங்க, என்னாலதான் இந்த கேமே வின் பண்ணோம் அப்படின்னும் போது கேப்டன் யாரு உன்னால கேம் வின் பண்ணோம், காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்க, அடுத்த வாட்டி நான் என்ன சொல்றேனோ அதை நீ செய்யணும், பால கொடுனா நீ கொடுக்கணும், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல பிளைன்ல சில சீட்ஸ் எல்லாம் காலியா இருக்கு, அதெல்லாம் நம்ம சீக்கிரமா புக் பண்ணணும், எல்லாருமே காசு கொண்டு வாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லார்கிட்டயும் சொல்லுங்க, நம்ம அங்க கண்டிப்பா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் அங்க இருந்து ஒருத்தன் கிட்ட டே நீ உன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வரேன்னு சொன்னல அவன் வருவானு அவன் கிட்ட நான் பேசிக்கிறேன், கண்டிப்பா நான் கூட்டிட்டு வருவேன் அப்படின்றத சொல்றாங்க. சில பேர் கிட்ட உங்க ஃபேமிலி மெம்பர் எல்லாம் வராங்களே அவங்க கிட்ட பேசியாச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு பிளானிங்காக பேசிட்டு இருக்காங்க. எங்க நம்ம படத்தோட ஹீரோவா காமிக்கிறாங்க. அவர் சர்ச்ல ப்ரே பண்ணிட்டே இருக்கும் போது அந்த கேம் லெவலான சில ஆட்கள் ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோவையும் இவங்க போற ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போனோம்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஹீரோக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. மச்சான் அங்க போனா சூப்பரா இருக்கும்டா, அங்க அழகழகான பொண்ணுங்களா இருப்பாங்க, ஏன்டா அப்படி இருக்கன்னும் போது இல்ல எனக்கு ஒர்க் எல்லாம் இருக்கு அப்படின்னும் போது எனக்கும் தெரியும் நம்ம இப்பதான் காலேஜ் முடிச்சா எல்லாமே அவங்க கெரியருக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க, நீ ஒரு சூப்பர் லாயர், லைஃப்ல கொஞ்சமாவது நமக்கு சந்தோஷத்துக்காக நம்ம டிராவல் பண்றது தப்பே இல்லையே, உன்னோட இளமையை எனக்கு எடுத்துறாதுடா, நம்ம எல்லாம் ட்ரிப்புக்கு போறோம் என்ஜாய் பண்ண போறோம் போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மச்சான் பொண்ணுங்களா அழகா இருப்பாங்கடா அப்படின்னும் போது சத்தியமா சொல்றேன்டா இவங்க கூட மட்டும் நம்ம சேரவே கூடாது, ரொம்ப நாளா சின்னியும் நானும் வெளியே போய் இதை செஞ்சு இந்த ட்ரிப்புக்கு வா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் ஃப்ரெண்டா பேசிட்டே இருக்கும் போது வெளியே ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா இப்போ நிறைய ஸ்ட்ரைக் இருக்கும், நம்மளால ஒழுங்கா வேலைக்கெல்லாம் போக முடியாது, இந்த டைம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போய் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்படியே ஹீரோவை கன்வின்ஸ் பண்றாங்க. இப்ப ஹீரோ வீட்டுக்கு வராரு. அவங்க சொல்ற மாதிரி அந்த இடம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு மேப்ல பாக்குறாரு. அவங்களோட காலேஜ் போட்டோஸ் எல்லாமே பார்க்கும் போது அவருக்கே போகணும்னு தோணுது. அவரோட பப்பி கிட்ட நம்ம போலாம் போலயே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில ட்ரிப்புக்கு போறதுக்காக எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு வராங்க. நிறைய பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸை பாக்குறாங்க, ரொம்ப நாள் கழிச்சு பாக்கனால சந்தோஷமா இருக்காங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் வராங்க, கணவன் மனைவி காதலி குடும்பம் சொல்லிட்டு எல்லாருமே அங்க ஒன்னா வந்து சேர்றாங்க. ஃபைனலா ஒரு போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம படத்தோட ஹீரோ என்ன சொல்றாருன்னா இங்க இருக்கிற பாதிப்பே எனக்கு தெரியாது, ஆனா இவங்களெல்லாம் பார்க்கும் போது ஏதோ ஒரு சந்தோஷமா இருக்கு, இது வரைக்கும் என் வீட்டை விட்டு நான் ரொம்ப தொலைவுல போனதில்லை, இப்போ நான் போக போறேன், இந்த ட்ரிப் கண்டிப்பா நல்லபடியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாமே அவங்க சீட்ல இருக்காங்க. இப்போ அந்த பிளைனை எடுக்கிறாங்க. இப்ப எல்லாருமே டீமா பேசிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாரையும் அங்க போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ ஒரு கேள்வியை கேட்பாங்க, நம்ம போற அந்த டெஸ்டினேஷனுக்கு பக்கத்துல ஒரு மலை இருக்கு, அந்த மலையை கிராஸ் பண்ண நிறைய பேரு காணாம போயிடுறாங்க, அந்த மலை அவங்கள இழுக்குதுன்னு சொல்றாங்களே அதெல்லாம் உண்மையா அப்படின்னு ஹீரோ அந்த ஒருத்தர்கிட்ட கேட்கும் போது அதெல்லாம் உண்மைதான். அதாவது இந்த இடத்துல வார்ம் விண்ட் கூல் விண்ட் அப்படின்ற ரெண்டுமே மிக்ஸ் ஆகும். அந்த டைம் போற எல்லாத்தையும் அது காந்த மாதிரி இழுத்துக்கும். அப்படியா அப்புறமே இப்போ அங்கதானே போறோம், நமக்கு ஏதாவது ஆயிருமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும் போது அப்படியெல்லாம் ஆகாது, ஏன்னா நாங்க ஒரு பக்காவா ஒரு பிளானை போட்டிருக்கோம், நான் அதை ஒன்று கிளியரா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைப்ரேஷன் இந்த வழியா தான் வரும், இதுக்கு நடுவுல ஒரு வைப்ரேஷனே இல்லாம ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்த நம்ம தாண்டி கிராஸ் பண்ணி போனோம்னா நம்ம போக வேண்டிய டெஸ்டினே வந்துடும், பிரச்சனையே இல்லாம நம்ம ஹாப்பியா அங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது இப்ப சடனா அந்த இடம் அப்படியே லைட்டா ஷேக் ஆக ஆரம்பிக்குது. எல்லாம் பயப்படுறாங்க. கவலைப்படாதீங்க நம்ம எல்லாம் சந்தோஷமா அந்த இடத்துக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க. இப்ப சடனா அங்க அந்த பைலட் எல்லாமே உங்க சீட்ல இருங்க, சீட் பெல்ட்டை போட்டுக்கோங்கன்றத சொல்றாங்க. அவங்க யாருமே கண்டுக்காம ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட கேப்டன் டே அவங்க சொல்றாங்கல்ல எல்லாம் உங்க சீட்ல உட்காருங்க, சீட் பெல்ட்டை போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரொம்ப ஷேக் ஆக ஆரம்பிக்குது. எல்லாருமே பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் அப்படி கீழே பாக்குறாரு. பாறைகள் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. அந்த
அந்த மலையை தாண்டி போயிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த இடத்துல அப்படியே பனி படர்ந்து இருக்கு. மலைகள் எதுவுமே உங்க கண்ணுக்கே தெரியல. இப்ப பைலட்டும் வேகமா ஓட்டிட்டே போறாங்க. அங்க இருந்த பேசஞ்சர் எல்லாம் பயப்படுறாங்க. சில பேர் அவங்கவுங்க கடவுளை வேண்டிட்டு நாங்க உயிரோட தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி பயத்தோட உச்சக்கட்டத்துல அவங்க இருக்காங்க. அப்படி அவங்க எல்லாம் ப்ரே பண்ணிட்டே இருக்கும்போது இப்போ அந்த பைலட் அவங்களோட பிளைனை தூக்கி ஓட்டும் போது அதுல இருந்த எட்ஜ் மட்டும் மலையில இடிச்சிரும். அந்த பிளைனோட எட்ஜ் மட்டும் உடஞ்சு விழுந்துரும். அது விழுகும் போது லாஸ்ட் சீட்ல இருந்து அவங்களும் தவறி கீழே விழுந்துடுறாங்க. இப்ப பிளைன் உடஞ்சு போனனால அதோட அழுத்தத்தினால அது வேகமா கீழே பனியில விழுக போகுது. அப்படி எல்லாம் கீழே விழுகும் போது இப்போ சீட்ல அந்த பேசஞ்சரோட சீட்டே ஒன்னா பின்னாடி தள்ளி 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 எல்லாரையும் இடிக்குது. அவங்களோட கை கால் முதுகு எல்லாமே வளைஞ்சு எல்லாருமே உயிர் போற அளவுக்கு வழியில துடிச்சு அப்படியே மயக்கம் போட்டுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ கண்ணை திறந்து பாக்குறாரு. அவருக்கு என்ன நடந்ததுன்னு ஒண்ணுமே புரியல. இப்ப அந்த இடத்த விட்டு இறங்கி கீழே வராரு. மக்கள் எல்லாமே கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. சில பேர் உயிர் போற வழியில துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க ஆட்கள் ஒருத்தர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட். அவர் உடனே அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. சில பேர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொண்டு வராங்க. அந்த இடத்த பாக்குறாங்க. சுத்தி இருக்கிற மலைக்கு நடுவுல ஒரு டவுனான இடத்துலதான் அந்த பிளைன் கிராஷ் ஆகி விழுந்திருக்கு. இப்ப உட முடியாதவங்க எல்லாரையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொண்டு வராங்க. இப்ப பைலட் கிட்ட போய் எல்லாருமே என்ன ஆச்சு, பிளைனை இதுக்கிட்ட மூவ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்கும் போது அவரோட முகம் ஃபுல்லா ரத்தமா இருக்கு. அவரால் பேச முடியல. அங்க ரேடியோலயும் பேசுறாங்க, அதுல சிக்னல் வரல. ஆனா அந்த பைலட் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராரு. இதை ஹீரோ பாக்குறாரு. அவர் காது கிட்ட போய் என்ன சொல்றாருன்னு கேட்டா அவரு இதுக்கு அடுத்தது கடவுள் தான் உங்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி அவரும் அங்கே இறந்து போயிடுறாரு. இப்ப வேகமா அந்த இடம் இரட்ட ஆரம்பிக்குது. எல்லாருமே கவர் பண்ணி அந்த இடத்துலயே படுத்துக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற எல்லாருமே பிளைன் கிராஷ் ஆகல, நம்ம சாகுறோமோ இல்லையோ இந்த குளிர் காத்துல கண்டிப்பா உறைஞ்சு செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த குளிரோட பயத்தினாலே எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க, கதறாங்க. சில பேர் அப்பா அம்மா வேணும்னு சொல்லி துடிக்கிறாங்க. ஆல்ரெடி முகத்திலும் கையிலும் அடிப்பட்டவங்க அந்த குளிர்னாலே உறைஞ்சு இறந்து போயிடுறாங்க. ஹீரோ உங்க ஃப்ரெண்டு அங்க இருக்கிற எல்லாருமே கட்டி பிடிச்சு அந்த குளிரை தாங்கிட்டு தூங்க முயற்சி பண்றாங்க. அப்படியே காலையில விடிய தொடங்குது. விடியும் போதுதான் அவங்க எல்லாம் வெளியே வந்து பாக்குறாங்க. நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. அதுல கிட்டத்தட்ட 11 பேரு முதல் நாள்ல இறந்து போயிடுறாங்க. அவங்களோட சடலத்தை எல்லாத்தையும் கொஞ்சம் தூரமா தள்ளி பனியில போட்டு வச்சிடறாங்க. கேப்டனும் அடிப்பட்டவங்க எல்லாரையும் கொஞ்ச நேரம் வெயில இருக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வர சொல்றாங்க. உள்ள படுக்க ப்ராப்பரா இடம் இல்ல, அதெல்லாம் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா சேர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே எடுத்துட்டு வராங்க. யார்கிட்டயாவது பேக்ல உணவோ இல்ல ஏதாவது பொருள் இருந்தா எடுத்துருவாங்கன்னு சொல்லி எல்லா பேக்கையும் செக் பண்ணி உணவு எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து வைக்கிறாங்க. அதை ஷேர் பண்ணி அங்க இருக்க ஆட்கள் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப அணிக்கிறவ காமிக்கிறாங்க. திரும்பவும் அந்த பனியில அவங்க உயிரை காப்பாத்தணும். அதனால அவங்க கிட்ட இருந்த எல்லா லக்கேஜும் வச்சு ஓட்டைகளை அடைச்சுக்கிட்டு இருக்காங்க. குளிர்ல திரும்பவும் நடுங்கிட்டு இருக்காங்க. ஆனா கேப்டன் மட்டும் வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட அவரோட ஃப்ரெண்டும் என்னாச்சு கேப்டன் அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா நாளைக்கு நம்மள காப்பாத்த யாராவது வருவாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஆனா அது அவ்வளவு சீக்கிரமா நடக்காதுன்றத அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க. திரும்பவும் அந்த குளிர்ல நடுங்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் விரியுது. இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ல ஒருத்தர் பயங்கரமா அடிப்பட்டு மயக்கத்துல இருப்பாரு. அவர் கொஞ்சமா கண்முழிச்சு பாக்குறாரு. எழுந்த உடனே அவரு என்னோட அம்மா என் தங்கச்சி எங்கன்னு கேக்குறாரு. அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க. அதை கேட்டு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏன்னா அப்பா கேட்ட அம்மாவையும் தங்கச்சியும் நான் பார்த்ததுன்னு சொல்லி தைரியமா சொல்லி கூட்டிட்டு வந்தவர் அவங்க அம்மாவை இழந்துட்டேன்னு நினைச்சு அழுகுறாரு. அது மட்டும் இல்லாம அவங்க தங்கச்சியோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அவங்க தங்கச்சிய கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறாரு. இப்ப அவரும் கேப்டன் கிட்ட எவ்வளவு நாள் நம்ம இங்க இருக்கோம் அப்படின்னு கேட்கும் போது 3 நாள். நம்மள தேடி யாராவது வந்தாங்களா போது இல்ல அப்படின்றத சொல்றாரு. அப்ப அதுக்கான வெளியே நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு வேகமா வெளியே போறாங்க. அந்த இடத்துல கிராஸ் மார்க் மாதிரி ஒன்னு பிக்ஸ் பண்றாங்க. இப்படி அவங்க பண்ணிட்டே இருக்கும்போது வெளியே ஒரு பிளைன் போற சத்தத்தை கேக்குறாங்க. அதுக்கு சிக்னல் தானோ சொல்லிட்டு அவங்க எட்ட இருந்த கண்ணாடியும் மத்த இதையும் வச்சு கத்துறாங்க, சிக்னல் கொடுக்குறாங்க. அப்ப அந்த பிளைனும் அந்த வழியா டேர்ன் ஆகி போகுது. நம்மள பாத்துட்டாங்க, கண்டிப்பா நம்ம தப்பிக்க போறோம்னு சொல்லி எல்லாம் கடவுள பிரார்த்தனை பண்றாங்க, சந்தோஷமா இருக்காங்க. எப்படி இருந்தாலும் நாளைக்கு வந்து நம்ம காப்பாத்த போறாங்க. அப்பாடா வீட்டுக்கு போனா நான் நல்லா சாப்பிடணும், வயிறு முட்டை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாருக்கு என்னென்ன உணவுலாம் பிடிக்குமோ அதெல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருந்த ஒருத்தர் பிளைன்ல இருக்கிறவங்க நம்மள பார்த்தாங்கன்னா நமக்கான உணவு அவங்க தூக்கி போட்டிருக்கலாமே, ஏன் அவங்க அப்படி பண்ணலன்னும் போது கேப்டன் தூக்கி போட்டா அது வேஸ்ட் ஆயிரும், கவலைப்படாத, நாளைக்கு தான் அவங்க வர போறாங்களே, நம்ம வீட்டுக்கு போய் நிம்மதியா சாப்பிடலாம் அப்படின்றத சொல்றாங்க. இப்ப அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேருக்குலாம் கால் ஃபிராக்சர் ஆயிருக்கும். அவங்கள கீழே விடக்கூடாது, வழி வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க இந்த ஒயரையும் மத்த பொருட்கள்லாம் வச்சு அவங்களுக்கு மேல மெத்த மாதிரி ரெடி பண்ணுவாங்க. அப்படியே அவங்கள இருக்க வைப்பாங்க. அப்படியே நைட்டு தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில பிளைன் வர வெயிட் பண்றாங்க வரவே இல்லை. அப்பதான் அங்க இருந்து ஒருத்தன் சொல்றான், பிளைன்
பிளேன் நம்மள தாண்டி தான் போயிட்டு இருக்கு, ஆனா நம்ம கிட்ட வரல அப்படின்னா அவங்க இன்னும் நம்மள கண்டுபிடிக்கல, நம்ம அந்த இடத்துல வசமா மாட்டிக்கிட்டோம், இதுக்கடுத்து நம்மளால தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது கேப்டன் கூவுறது, இங்க பாரு நம்மளாம் மூத்தவங்க, நீ இப்படி நெகட்டிவா பேசினா நம்மள விட சின்ன பசங்களுக்கு பயம் வரும், நீ பெரியவன், நீ ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும், இப்படி எல்லாம் பேசக்கூடாது, கண்டிப்பா நம்மள தேடி யாராவது வருவாங்க, நம்ம காப்பாற்றப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் அங்க வந்து போறாரு. இதெல்லாம் பார்த்து மத்த ஆட்கள் கோவப்படுறாங்க, சும்மா இங்கே இருந்தா எப்படி நம்மளால தப்பிக்க முடியும், இதே மாதிரி குளிர்ல நடுங்கி செத்துருவோம் போல அப்படின்னும் போது இப்ப ஹீரோ ஒரு விஷயத்த சொல்லுவாரு, ரேடியோ இன்னும் ஆன் ஆகல, ரேடியோக்கு பேட்டரி தேவைப்படும், நம்மளோட பிளைன் கிராஷ் ஆகும் போது பாதி பார்ட்ஸ் அந்த மலைக்கு அந்த பக்கம் விழுந்ததை நான் பார்த்தேன், கண்டிப்பா அதுல அடிஷனல் பேட்டரி இருக்கும், அதை எடுத்துட்டு வந்தோம்னா ரேடியோவை நம்மளால ஆன் பண்ண முடியும், உதவிக்கு ஆள் தேவைன்றதை நம்மளால சொல்ல முடியும், நம்ம பேசாம அதை பண்ணலாமா அப்படின்னும் போது அங்க அந்த ஆட்களும் சும்மா இருக்கிறதுக்கு நம்ம அதாவது ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே பக்கத்துல இருக்கிற மலை கிட்ட போகணும்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் கிளம்பி போறாங்க. அப்படி நடந்து போறாங்க அப்படி நடந்து போகும்போது அங்கிருந்து ஒருத்தர் பின்னாடி திரும்பி பாக்குறாரு. அப்படி அவர் திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல பிளேன் கீழே இருக்கிற மாதிரி தெரியவே இல்லை. இதனாலதான் இந்த பிளேன் நம்மள கண்டே பிடிக்கல, நம்ம ஆட்கள் அங்க இருக்கிறது கண்ணுக்கே தெரியல பாரு அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போதுதான் ரொம்ப தூரத்துல பனி சரிஞ்சு விழுகிறத இவங்க பார்ப்பாங்க. நம்மளுக்கு இங்க இருந்தா ஆபத்து, நம்ம பேசாம நம்ம இடத்துக்கே போயிடலாம் சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துடுறாங்க. அப்படியே கொஞ்சம் நாட்கள் போகுது, உணவே இல்லாத அவங்க ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. இப்ப ஹீரோவும் அங்கிருந்து பாறைகள் கிட்ட இருக்கிற சின்ன சின்ன பாசைகள்லாம் சாப்பிடுறாரு. ஆனா அவருக்கு அது செட் ஆகல, வாமிட் பண்றாரு. அவங்க கூட இந்த குழவைல நிறைய பேர் அவங்களுக்கு அடிப்பட்ட காயத்துல இந்த சின்ன சின்ன புண்ணுங்கெல்லாம் பிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உணவுனால ரொம்ப எல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்க இருந்த 2 பேரும் வெளியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும்போது அங்க ஒருத்தன், அம்மா இழந்த நம்ம ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் கொஞ்சம் வினோதமா பண்ணிக்கிட்டு இருக்கான்டா, அவன் என்ன தெரியுமா சொன்னா நம்ம ஃப்ரெண்டு கிட்ட, இறந்து போனவங்களோட சடலத்தை சாப்பிடலாமே, அது நமக்கு உணவு தானே அவன் சொல்றான், அது தப்பு தானே போது கூட இந்த ஃப்ரெண்டோ அவன் சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு, நம்மளுக்கு வேற ஆப்ஷன் இல்லையே அப்படின்னும் போது ஃப்ரெண்டோ நீ சொல்றது உண்மை, நம்மளை காப்பாத்த ஒருத்தங்க வருவாங்கன்னா அப்போ நம்ம உயிரோட இருக்கணும், நம்ம உயிரோட இருக்கணும்னா நமக்கு உணவு தேவை அப்படின்றத இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி இந்த விஷயத்த கேப்டன் கிட்ட சொல்லலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே லைனா உட்காந்துட்டே இருக்கும் போது ஒருத்தர் ரொம்ப கோவப்படுறான், நம்மள இன்னும் யாருமே காப்பாத்த வரலையே கேப்டன், நம்ம எங்க இருக்கணும் போது நம்மளை காப்பாத்த வருவாங்க, நீ இங்கதான் இருக்கணும் போது இங்க இருக்கிற எனக்கு சாப்பாடு யார் தருவா, எனக்கு பசிக்குதே, உணவே இல்லைன்னா என் மூளையே வேலை செய்யாது கேப்டன், இங்க இருக்க யாராலையும் ரொம்ப நாளும் உயிரோட இருக்க முடியாதுன்னும் போது உணவுக்கு எங்க போறது அப்படின்னு சொல்லி கேப்டனே கோவப்படுவாங்க. அப்படி பேசிட்டே இருக்கும் போதுதான் அங்க இருந்த ஒரு ஃப்ரெண்டும் எதுக்கு இறந்து போனவங்களோட சடலம் இருக்குல்ல அதை சாப்பிடலான்னும் போது கேப்டனுக்கு சுத்தமா பிடிக்காது, அதெல்லாம் வேண்டாம், நம்மள கண்டிப்பா காப்பாத்த யாராவது வருவாங்கன்னும் போது இப்படியே சொல்லிட்டே இருந்தீங்கன்னா பசினால நம்ம செத்துதான் போவோம், அதை சாப்பிட்டா என்ன குத்தம் அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் கடவுள் பார்த்தாங்கன்னா தப்புடா, இறைச்சியா நம்ம சாப்பிடக்கூடாது, அது பாவம் போது கடவுளா, என்ன கடவுள் கேப்டன், அந்த கடவுள் தான் நம்மள இந்த சிச்சுவேஷனுக்கு வர வச்சிருக்காங்க, இங்க நீ உயிரோட இருக்கணும்னா உணவு சாப்பிட்டா மட்டும்தான் உயிரோட இருக்க முடியும் அப்படின்னும் போது, ஆனா அவங்க பெர்மிஷன் இல்லாம அவங்களோட உடலை நம்மளா சாப்பிட முடியாதே என்னும் போது, ஏன் கேப்டன் இந்த உடல்ல இருக்க பார்ட்ஸ் எல்லாம் டொனேட் பண்றாங்களா அது மாதிரிதானே இது அப்படின்னும் போது அவங்க லீகலா பண்றாங்க, இன்கேஸ் நம்ம அவங்களோட உடலை சாப்பிட்டு இது பெரிய இஷ்யூ ஆகி நம்ம உயிரோட தப்பிச்சு போன பிறகு நம்ம மேல கேஸ் போட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அப்படியே டிபேட் மாதிரி போயிட்டே இருக்கும். அதுல ஒருத்தன் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவான், இந்த உலகத்துல நான் உயிரோட இருக்கணும்னா எனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், என் உயிர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு அங்க வந்து போயிடுறாங்க. ஆனா கேப்டன் இதை நான் ஒத்துக்கவே மாட்டேன்றத சொல்றாங்க. இருக்கும் இதுல கொஞ்சம் கூட விருப்பமே இருக்காது. இப்ப எல்லாமே பசியில பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்றாங்க. சில பேர் சிகரெட்டை சாப்பிடுறாங்க, சின்ன சின்ன பேப்பரு நூலை இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் அம்மாவை இழந்த அவரோட தங்கச்சியும் இறந்து போறாங்க. இதை பார்த்து அவர் ரொம்ப மன உடைச்சல் ஆகுறாரு. அவங்க தங்கச்சி அங்கேயே பண்ணில புதைச்சு வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அப்பாவுக்கு ஒரு லெட்டர் எழுதணும், இன்கேஸ் நான் இறந்தாவது யாராவது கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு உருக்கமா ஒரு லெட்டர் எழுதுறாரு. இப்ப அவரும் என்ன ஆனாலும் சரி இந்த இடத்த விட்டு நம்ம போயே தீரணும் அப்படின்றத சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு பயங்கரமான காத்து வீசுது, இடமே அப்படியே அசைய ஆரம்பிக்குது, எல்லாமே கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப டே 9 காமிக்கிறாங்க. இப்ப எல்லாம் கொலை பசியில இருப்பாங்க, அவங்களால பசிய பொறுத்துக்கவே இருக்க முடியாது, எல்லாம் சண்டை போட்டுட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல ஒருத்தன் நீங்க என்ன வேணா சொல்லுங்க, கடவுள் என்ன தண்டிச்சா கூட பரவாயில்ல, நான் இந்த இறைச்சியை சாப்பிட்டுதான் போறேன்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் வெளியே போய் அங்க இறந்து போன உடல் அந்த இறைச்சியை கண்ணாடி பீஸ் மூலியமா எடுக்கிறாங்க. அவங்க போறத பார்த்து கொஞ்சமா சில ஆட்கள் வெளியே போயிட்டே இருக்காங்க. கேப்டன் கிட்டே நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. கேப்டனும் சில ஆட்கள் மட்டும் உள்ளவே இருக்காங்க. ஹீரோ வெளியே போய் பாக்குறாங்க. அவங்க அந்த உடல்ல என்ன பாகத்தை கட் பண்றாங்கன்னு தெரியல, ஆனா சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வெயில காய வச்சு அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் எல்லாம் இறைச்சி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் போது மறுபக்கம் ஹீரோ கேப்டன் சில ஆட்கள்லாம் அங்க வேற ஏதாவது கிடைக்குதான்னு செக் பண்ணும் போது ஒரு சூட் கேஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அதை உடைச்சு பார்த்தா உள்ள ஒரு ரேடியோ இருக்கும். ஆனா அந்த ரேடியோ ஆன் ஆகாது, அதுல சில பொருட்கள் எல்லாமே ஈரமா நனைஞ்சிருக்கும்.
இருக்கும். அதெல்லாம் காய வச்சு அந்த ரேடியோவை ஆன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ ரொம்ப சோகமா உள்ள இருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு ஒரு இறைச்சி எடுத்துட்டு வந்து இதை சாப்பிடுறா, அப்பதான் உன்னால உயிர் வாழ முடியும் அப்படின்னும் போது நான் அதை சாப்பிட மாட்டேன், நீயே சாப்பிடு அப்படின்றத அவரு சொல்றாரு. பைத்தியம் நீ இதை சாப்பிட்டதான் உயிர் வாழ முடியும், எல்லாருமே சாப்பிடுறாங்களே, உனக்கு என்னடா பிரச்சனை போது உனக்கு பிடிச்சா சாப்பிட்டு என்ன ஃபோர்ஸ் பண்ணாத அப்படின்றத ஹீரோ சொல்றாரு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாம் வெளியே கத்துற சத்தம் கேக்குது. என்னாச்சுன்னு பதறி போய் ஹீரோ போய் பார்த்தா அந்த ரேடியோல ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கும். அதாவது காணாம போன அந்த பிளைன்ல இருக்கிற எல்லாருமே இறந்துட்டாங்க, அவங்க உடல் பனில மாட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதனால தங்களை தேடி யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்லி எல்லாமே அப்செட்டா அழுதுகிட்டு இருப்பாங்க. இப்ப கேப்டனும் மன உடைச்சல்ல இருப்பாரு. அவரும் என் கூட இருக்கிறீங்க, உங்ககிட்ட தயவு செஞ்சு ஒரே ஒரு கோரிக்கை கேட்கிறேன், எனக்காக நீங்க இறைச்சி சாப்பிடாம இருக்காதீங்க, இதுக்கு அடுத்த நம்மள தேடி யாராவது வருவாங்களான்னு தெரியல, உணவு சாப்பிட்டாதான் உயிரோட இருக்க முடியும், நீங்க போய் இறைச்சியை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, ஆனா ஹீரோக்கு மட்டும் இதுல விருப்பமே இருக்காது. இப்ப ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, நான் சொன்ன மாதிரி பேட்டரி இருக்கும், அதை தேடி பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குழுவை கூட்டிட்டு அவங்க போறாங்க. அப்படி அவங்க தூரமா நடந்து போறாங்க. அப்படி நடந்து போகும்போது அவர் சொன்ன மாதிரி சில பாகங்கள் உடஞ்சிருக்கும். அந்த இடத்துல ஹீரோட ஃப்ரெண்டோட சடங்கெல்லாம் இருக்கும். பார்த்தா ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த இடத்துல எந்த ஒரு பேட்டரியும் இருக்காது. ஹீரோவும் இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போலாம் கிடைக்கும் போது அங்க இருக்க சில ஆட்கள் இல்ல, நமக்கான போதிய ஆடை இல்ல, உணவு இல்ல, நம்ம குளிர்ல மாட்டி போனும் போது கொஞ்சம் தூரம் தான் நம்ம போலாம், நம்ம போய் எடுத்துட்டு நம்ம டீம் கூட சேர்ந்துடலாம் போது நடக்கிறாங்க. அப்படி நடக்கும்போது சீக்கிரமா இருட்ட ஆரம்பிக்குது, பனி காத்து வீசுது. அவங்க எல்லாருமே கட்டி பிடிச்சு அப்படியே படுத்துக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் எழுந்து பாக்குறாரு. அந்த குளிர்ல அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல, ஒரு பக்கம் கண்ணுக்குள்ள இருக்கிற அந்த வெளியே அப்படியே வெள்ளையா இருக்கும், அவரால் சுத்தமா பார்க்க முடியல. அவரை கூட்டிட்டு ஹீரோ வந்துடுறாரு. இப்ப குடும்பத்தை இழந்த அவரோட ஃப்ரெண்டும் அங்க என்ன ஆச்சு அப்படின்றத கேள்வி கேட்கும் போது எல்லா பக்கமும் பனிதான் இருந்தது, எங்களால பிளைனோட பாதி பாகத்தை எடுக்க முடியல, நாங்க போற வழியில சில பேர் இறந்து போன உடல் மட்டும்தான் அங்க இருந்துச்சு, ஹீரோ கிட்ட ஒரு மாமிசத்தை கொடுத்து இதை சாப்பிடுன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஹீரோ ஒண்ணுமே சொல்லாம அதை வாங்கிப்பாரு, ஆனா சாப்பிட மாட்டாரு. ஹீரோட ஃப்ரெண்டும் ஏன்டா இப்படி பிடிவாதமா இருக்கு, இதை சாப்பிடு, சாப்பிட்டாதான் உன்னால உயிர் வாழ முடியும் போது ஹீரோக்கா சுத்தமா பிடிக்காது, வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அதை மெல்லாம அப்படியே மெழுங்கிறாரு. எனக்கு இது பிடிக்கவே இல்லைன்றத சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அடுத்த காலையில ஹீரோக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. அடுத்த நாள் வீட்டுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அம்மா தங்கைய இழந்த நம்மளோட ஃப்ரெண்டு இன்னுமே நம்பிக்கையா இருக்கான். அவன் ஒரு நாளும் ஏதாவது ஒரு வழியா தப்பிச்சு போலான்னு ஐடியாவை கொண்டு வந்துகிட்டே இருக்கான். அவன் நினைச்ச பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே பேசிட்டே இருக்கும் போது இப்போ வெளியே பயங்கரமா பனி வீச ஆரம்பிக்குது. யாராலும் வெளியே போக முடியல, எல்லாருமே உள்ள உட்காந்து அவங்க வாழ்க்கைய நடந்த சுவாரஸ்யமான விஷயத்த அவங்களோட சோகத்தை எல்லாத்தையும் மறந்து அப்படியே ஜாலியா பேசிட்டே இருக்காங்க. அப்படியே பேசிட்டே இருக்கும்போது இப்ப சடனா அந்த இடத்துல பனி சரிஞ்சு விழுந்து இவங்களோட பிளைன் ஃபுல்லாவே போயிடுது. ஒருத்த மட்டும் அங்க இருந்து தப்பிச்சு வெளியே போறான். பார்த்தா முழு இடமும் பனியா இருக்கு, அந்த பிளைன் ஃபுல்லாவே மூழ்கி இருக்கும். வேகமா உள்ள வந்து யாரெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லாரையும் காப்பாற்ற முயற்சி பண்ணுவாங்க. அப்படி ஒவ்வொருத்தங்க காப்பாத்திக்கிட்டே இருக்கும் போது அதுல நிறைய பேர் பனிக்குள்ள உள்ள மூழ்கி இறந்து போயிருப்பாங்க, மூச்சு விட முடியாம தண்ணறி ஒவ்வொருத்தங்களும் எடுப்பாங்க. அப்படி எடுக்கும் போது கேப்டனும் அந்த பனிக்குள்ள மாட்டி இறந்து போயிருவாரு. இப்பதான் அவங்க எல்லாமே வெளியே போலான்னு வருவாங்க. திரும்ப ஒரு பனி அப்படியே அவங்க மேல விழுந்துடுது. ஆனா அவங்க வேற ஒரு வழியில மாட்டிப்பாங்க. அந்த இடத்துல அவங்க கிட்ட இந்த நெருப்பை வச்சு எந்த வழியா காத்து வருதுன்னு சொல்லி காத்தை சுவாசிக்க முயற்சி பண்ணுவாங்க. அப்ப அவங்க எல்லாம் எத்தனை பேர் இறந்திருக்காங்கன்னு செக் பண்ணும் போது கிட்டத்தட்ட 8 பேர் இறந்து போயிருப்பாங்க. அவங்க கொஞ்ச நாளாவே அந்த இருட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. அந்த இருட்டுல நிறைய பேர் உட முடியாம உணவு பசினால இறந்து போயிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் உள்ள இருந்த ஒருத்தவன் இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது, நான் இறைச்சி சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு அங்க இறந்து போனவனோட ஒருத்தனோட இறைச்சி அவன் சாப்பிட்றான். மத்தவங்களையும் சாப்பிட சொல்றான். அந்த டைம் ஹீரோக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை. நான் அதை பண்ணவே மாட்டேன், இந்த இடத்த விட்டு நான் தப்பிக்க போறேன்னு சொல்லிட்டு குச்சி வச்சு அந்த இடத்துல ஓட்டு போட்டுட்டே இருக்காரு. அப்படி போடும் போது அந்த இடத்துல முழு கண்ணாடியா இருக்கு. அந்த கண்ணாடியை உடைக்க முயற்சி பண்ணுவாரு, உடைக்க முடியாது. இப்ப அவரோட ஃப்ரெண்டும் பைத்தியம் மாதிரி பண்ணாதடா, நம்மளால இந்த இடத்த விட்டு தப்பிக்க முடியாது, அட்லீஸ்ட் உணவதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது நான் அதை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி ஹீரோ ஃபோர்ஸா அந்த கண்ணாடியை உடைக்கிறாரு. அப்படி உடைக்கும் போது அவரோட கால்ல அந்த கண்ணாடிகள் கிழிச்சு ரத்தம் வர ஆரம்பிக்குது. ஆனாலும் ஹீரோ ஓப்ப விடாம திரும்பவும் குத்திக்கிட்டே இருக்காரு. அப்படி குத்தும் போது இப்ப எனக்கு வெளிச்சம் தெரியுதுன்னு சொல்லிட்டு அவங்க டீம்ல ஒருத்தன் ஒல்லியா பண்ணி போய் மேல பாடுறான் போது அப்படியே ஒவ்வொருத்தங்களா வெளியே வந்து வெளிச்சத்தை பார்ப்பாங்க. அந்த வெயில் பட்ட பிறகு அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இப்ப எல்லாருமே அந்த பனியில மாட்டிட்டு இருக்கா பிளைனை எடுக்கணும், ஏன்னா அதுதான் நம்ம தங்கம்லாம் சொல்லிட்டு தோண்டிட்டு இருப்பாங்க. அப்படி ஒவ்வொருத்தங்களா
வேலை பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோ அவரோட காலை பார்ப்பாரு. அது கொஞ்சம் கொஞ்சமா செப்டிக் ஆகிட்டே இருக்கு. ஆனா அந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்டாரு. இப்ப ஹீரோட ஃப்ரெண்டும் முன்னால நான் கடவுள் மேல அதிகமா நம்பிக்கை இருந்தேன்டா, ஆனா இப்போ எனக்கு யார் தெரியுமா கடவுள், என்னோட ஃப்ரெண்டு தான். இந்த இடத்துல எனக்கு உயிரை காப்பாத்த எனக்கு எல்லா உதவியும் பண்ணது அவனுங்க தான். இப்ப என்னோட எண்ணங்களே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது, மச்சான் நல்லாவே பேச கத்துக்கிட்டேன் நான் இங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிண்டல் பண்ணி பேசிட்டே இருப்பாங்க. அப்படியே நைட்டு பனி வருது, எல்லாம் உள்ளே இருக்காங்க. அடுத்த நாள் திரும்பவும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப அங்கிருந்த ஆட்களும் இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிக்கணும், அந்த பேட்டரி இருக்குன்னு சொன்னாங்களே அதை கண்டுபிடிக்கலாம், நம்ம டிராவல் பண்ணலாம் அப்படின்னும் போது இல்ல இப்ப அதிகமா பனி காத்து வீசிட்டு இருக்கு, திரும்பவும் போய் நீங்க பனில மாட்டிக்க வேணாம், இன்னும் ஒரு 2 வாரம் இருங்க, கொஞ்சம் கொஞ்சமா பனிகள்லாம் உருக ஆரம்பிக்குது, இந்த டைம் நீங்க போனீங்கன்னா ஒரு இடம் உங்களால மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ டே 34 ஹீரோட ஃப்ரெண்டோட கண்டிஷன் ரொம்ப மோசமாயிட்டே இருக்கும். அங்க இருந்த டாக்டரும் ஒரு சின்ன பையனை கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், இங்க இருக்கிற எல்லாரோட நிலைமை மோசமாயிட்டே இருக்கு, அதுலயும் ஹீரோட ஃப்ரெண்டோட நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு, இன்னும் 5 இல்ல 3 நாள்லயே அவரை இறந்துருவாரு அப்படின்னும் போது அவனும் இதான் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க போது, இந்த டீம்லயே நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவன், ஃபாஸ்டா ஓடக்கூடியவன், இன்கேஸ் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு யார்கிட்ட உதவி கேட்கணும்னா நீ தயக்கமே இல்லாம நீ போனா மட்டும்தான் இங்க இறந்து போனவங்களோட உடலை வைக்கிற எண்ணிக்கை கொஞ்சமாவது குறையும் அப்படின்றத சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டே ஹீரோட ஃப்ரெண்டு ரொம்ப உடம்பு முடியாம இறந்து போயிடுறாரு. இதை பாக்குற ஹீரோக்கே கஷ்டமா இருக்கு. இப்ப அவங்க எல்லாம் சேர்ந்து அடுத்த நாள் நம்ம ஏதாவது பேட்டரியோ ஏதாவது பொருட்கள் ஏதாவது தேடி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்படி கிளம்பி போயிட்டே இருக்கும் போது ஹீரோவால நடக்க முடியாம கால் தவறி கீழே ஸ்லிப் ஆகி விழுந்துடுறாரு. அப்பதான் அங்க வந்து அவரோட ஃப்ரெண்டும் ஹீரோட காலை பார்ப்பாரு. அவரோட கால் செப்டிக் ஆயிருக்கும். நம்ம பிளானை கேன்சல் பண்ணிட்டு நம்ம இடத்துக்கு போயிடலாம் போது ஹீரோ இல்ல வேணாம், நீங்க போங்க, நானே தனியா நம்ம இடத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரிட்டர்ன் வந்துடுறாரு. அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னாச்சுன்னு கேட்பாங்க. ஆனா ஹீரோவால எதுவுமே பேச முடியாது, செம்ம டயர்ட்னால அப்படியே தூங்கிடுறாரு. இப்போ ஹீரோ கூட இருந்த அவரோட இன்னொரு ஃப்ரெண்டும் ரொம்ப உடம்பு முடியாம அப்படியே பயத்திலேயே நடுங்கி செத்து போயிடுறாரு. இதெல்லாம் பார்த்த ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தன்னால யாருக்குமே உபயோகமாவே இருக்க முடியாது, நான் ஒரு வேஸ்ட்ன்னு சொல்லி ஹீரோ புலம்பிட்டு இருக்காரு. அந்த இடத்துலதான் வேற ஒருத்தர் இருப்பாரு. அவர் அவங்க மனைவியோட வந்திருப்பாரு. அவங்க மனைவி இறந்து போயிருப்பாங்க. அவர் என்ன விஷயத்த சொல்லுவாங்கன்னா, நம்ம இந்த பிளைன்ல இருக்கும் போது வேகமா பனிகள்ல நம்ம மேல விழுந்து நம்ம முழுகிட்டோம்ல, அப்போ எனக்கு கீழே என் மனைவி இருந்தா, அவளுக்கு மேல நான் இருந்தேன். அப்போ நான் அவளை காப்பாத்தணும்னு நினைச்சேன். ஆனா நான் ரொம்ப அழுத்தம் கொடுத்தேன்னா அவ பனிக்குள்ள முழுகிடுவான்னு சொல்லிட்டு நான் மேலோட்டமா வெளியே வர முயற்சி பண்ணேன். ஆனா அவ இறந்துட்டா. அவ இறந்தது என்னால தாங்க முடியல தெரியுமா. அவ என்னை காப்பாத்தணும் தான் அவ கீழே அடியில என்னை கொஞ்சம் கொஞ்சமா மேல தள்ளிட்டு இருந்தா. அவளோட உடலை பார்த்த பிறகு என்னால தாங்க முடியல, அவ்வளவு வலி, நான் ஒரு யூஸ்லெஸ் ஆன கணவனா இருந்துட்டேன்னு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சேன். ஆனா அவளோட கட்டி பிடிச்சு அணைக்கும் போது எனக்குள்ள ஒரு விஷயம் தோணுச்சு. அவ எனக்கு கொடுத்த அன்பு, அளவற்ற அன்பு, அந்த அன்பை அவ மூலியமா நான் எங்களோட குழந்தைக்கு தரணும், என் குழந்தைங்கள நான் பாத்துக்கணும். அப்போ அந்த இடத்த விட்டு உயிரோட போகணும் தான் என்னோட மனைவி இதை பண்ணிருக்கான்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்பதான் நான் யூஸ்லெஸ் இல்ல, என் குடும்பத்துக்கு என்னோட அன்பை என் மனைவி தர வேண்டிய பாசத்தை நான் கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி தான் நீ யூஸ்லெஸ் நினைக்காத, கண்டிப்பா உன்னோட உதவி மத்தவங்களுக்கு தேவைப்படும், ஏதோ ஒரு காரணத்துக்காக உன்னை இங்க இருக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு பாசிட்டிவா பேசிட்டு இருப்பாங்க. இப்ப போன டீமும் அந்த பாதி உடஞ்சு போன பாகத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. அதுல பேட்டரி இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப அவங்க ஹீரோ கிட்ட வராங்க. ஹீரோ தூக்கத்துல இருந்திருப்பாரு. என்னடா நீ இவ்வளவு நாளும் தூங்குறோம், உடம்பு ரொம்ப மோசமா ஆயிடுச்சான் போது இல்ல நீங்க போனீங்க என்ன கண்டுபிடிச்சீங்கன்னு போது நீ சொன்னா நம்ப மாட்டேன், அங்க எங்களுக்கு உணவு கிடைச்சதுன்னு சொல்லி நிறைய சாக்லேட் பியர் வாட்டர்ஸ் எல்லாம் இருக்கும். அதுல ஒரு சாக்லேட்டை ஹீரோ கிட்ட கொடுப்பாங்க. ஹீரோ சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அங்க பேட்டரி இருக்கு, அந்த பேட்டரியில ரேடியோ ஆன் ஆகுதான் நாங்க செக் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருட்கள் எடுத்துட்டு போய் அந்த இடத்துல பேட்டரியை செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி ரேடியோ பார்த்துட்டே இருக்கும்போது ஃபைனலா ரேடியோ ஆன் ஆயிரும். இவங்க பேசுவாங்க, ஆனா அதுக்குள்ள கட் ஆயிரும். செம்மக்கம் வந்துடும். பட் பொறுமையா அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதே இடத்துல ஹீரோட கண்டிஷன் ரொம்ப மோசமாகிட்டே இருக்கும். அதையும் டாக்டர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அடுத்த நாள் ஹீரோட நிலைமை மோசமானால அவன் ஃப்ரெண்டு இறைச்சியை சாப்பிடறான்னு கொடுப்பாங்க. ஆனா ஹீரோ சாப்பிட மாட்டாரு. ஏன்டா இப்படி பிடிவாதமா இருக்கு அப்படின்னும் போது, உனக்கு தெரியுமா இன்னைக்கு என்னோட பர்த்டே, எனக்கு இனியோட சேர்த்து 25வது வயசு ஆகுது, ஆனா நான் பாரு இப்படி இருக்கேன், என்னால என் குடும்பத்தை என்னோட தம்பி தங்கைய கூட பார்க்க முடியல, எனக்கு இதை நினைச்ச வேதனையா இருக்கு, ஒரு நேரம் சிரிப்பு வருது, அழுக வருது, ஆனா என்னால இதை வெளியே காமிக்க முடியல போது நான் இருக்கேன்டா, உனக்கு அழுகணும்னு தோணுதா அழுக அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு ஃப்ரெண்டை கட்டுப்பிடிச்சு பயங்கரமா அழுக ஆரம்பிப்பாரு. இப்போ ஒரு டீம் ரேடியோ ஆன் ஆகுதுன்னு செக் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா ரேடியோ ஆன் ஆகாது. இதனால கடுப்புல அதை உடச்சு போட்டு அந்த இடத்துல நவம்பர் 29 17 பேரு உயிரோட இன்னும் இருக்கும் சொல்லிட்டு எழுதுவாங்க. அப்படி அந்த இடத்துல ஏதாவது இருக்கான்னு தேடும் போது அவங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் இருக்கிற ஒரு கிளாத் கிடைச்சிருக்கும். இது நமக்கு எப்பயாவது தேவைப்படும் சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துடுறாங்க. இப்ப அங்க இருந்தாங்க எல்லாமே ரேடியோல ஏதாவது தகவல் நீங்க சொன்னீங்களா எப்படி போச்சுன்னு கேட்கும் போது அந்த ரேடியோ ஒர்க் ஆகல. சரி நம்ம என்ன பிளான், நம்ம இங்கேவா இருக்கிறது நம்ம அங்க இருந்த ஒருத்தரும் எங்க கிட்ட சில ஜாக்கெட் இருக்கு, இது வாட்டர் ப்ரூஃப், இதை எடுத்துட்டு நாங்க கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க, ஏதாவது மக்களும் இல்ல யாருக்காவது தகவலை சொல்றோம் போது இதை கேட்ட
ஹீரோக்கே கொஞ்சம் ஷாக்கா இருக்கும். அடுத்த நாள் காலையில ரேடியோ ஆன் ஆகும். ரேடியோல என்ன சொல்லுவாங்கன்னா, இறந்து போன சடலத்தை ஏதாவது எடுக்க முடியுமான்னு ஆபீசருங்க செக் பண்ணிட்டு இருக்காங்கன்னும் போது, சில ஆட்கள் அப்ப நீங்க எங்கேயும் போகாதீங்க, இங்கே இருங்க, நம்ம தேடி யாராவது வருவாங்கன்னும் போது ஹீரோட ஃப்ரெண்டும், நீங்க என்ன விளையாடுறீங்களா, அவங்க நம்ம உயிரோட இருக்கவனே நம்பிக்கையில இல்ல, சடலத்தை தேடணும் தான் நினைக்கிறானுங்க, அவனுங்க அசால்ட்டா தான் தேடுவானுங்க, நம்ம இங்க இருந்தா வேலைக்காகாது, இங்க இருந்து போகணும் அப்படின்னும் போது, என்ன இந்த துணி எடுத்து நம்ம எல்லா இடத்துக்கும் போக முடியும், நீங்க சொல்றதுலாம் வாய்ப்பே இல்ல, நம்ம போனோம்னா எங்கேயாவது செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு, இன்கேஸ் நான் இறந்தேன்னா தயவு செஞ்சு என்னோட உடலையும் நீங்க சாப்பிடுறதுக்கு நான் முழு உரிமையை கொடுக்குறேன் போது, ஹீரோட ஃப்ரெண்டு ஏன்னா அப்படி சொல்றேன் போது, எனக்கே தெரியும் என் உடம்பு கண்டிஷன் ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு, என்னால அவங்க கூட ரொம்ப தூரம் வர முடியாது அப்படின்றத சொல்றாரு. இப்ப அங்க இருந்தவங்க எல்லாருமே மாத்தி மாத்தி அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் போட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி போட்டோஸ் எடுத்துட்டே இருக்கும்போது ஹீரோக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். தான் சாக போறேன்னு நினைச்சிட்டு போட்டோஸ்க்கு முகமே கொடுக்காம ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோ நைட்லயே தூங்கி அப்படியே இறந்து போயிருப்பாரு. அவரோட உடலை பார்க்கும்போது எல்லாம் வருத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட ஒரு பேப்பர் இருக்கும், அதையும் எல்லாம் வாசிக்கிறாங்க. அதுல ஃப்ரெண்டுக்கு தன்னோட வாழ்க்கையை குறைக்கிறத விடவும் இந்த உலகத்துல மிக சிறந்த காதல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையால் எழுதி வச்சிருப்பாரு. இதை பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தன் இறந்து போன எல்லாரோட ஞாபகத்தமா அவங்களோட பொருளை ஒரு பேக்ல எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்படி இதையும் எடுத்து வைப்பாரு. இதெல்லாம் படிச்ச பிறகு இதுக்கு அடுத்து நம்ம விடக்கூடாது, மத்தவங்களோட உயிராது காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு டீம் நாங்க கிளம்ப ஆரம்பிக்கிறோம்னு சொல்லி போதிய உணவும் ஆடைகளும் போட்டுட்டு அந்த இடத்துல நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ரொம்ப தூரம் மலையில நடந்து போயிட்டே இருப்பாங்க. அப்படி முயற்சி பண்ணிட்டே இருக்கும்போது நைட்டு குளிர ஆரம்பிக்கும். அவங்க எடுத்துட்டு வந்த அந்த வாட்டர் ப்ரூஃப் ஜாக்கெட் எல்லாம் வச்சு அப்படியே போத்திட்டு அந்த பனியிலே பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில அப்படியே நடக்க ஆரம்பிப்பாங்க. ரொம்ப தூரம் நடந்து போயிட்டே இருக்கும்போது கடைசியில அவங்க வந்த இடம் அந்த மலையோட எட்ஜ். அதையும் தாண்டி நிறைய மலைகள் இருக்கு. இதை பார்த்து அங்க இருந்த ஒருத்தன் கடுப்பாயிரும். இதுக்கு மேல நம்ம வர முடியாது, நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் எனர்ஜியா, நம்ம ரிட்டர்ன் போயிடலாம் போது அங்க இருந்தவரும், இல்ல இதுக்கு அடுத்து நம்ம நடந்து போனோம், அங்க பாரு, அங்க இருக்கிற பாறைகள்ல பனியே இல்ல, அப்ப அங்க நடக்க சுலபமா இருக்கும், நம்ம அந்த வழியா போலாம், நீ என்ன நினைக்கிறியா, திரும்பவும் ரிட்டர்ன் போனா அந்த இடத்துல நம்மளை காப்பாத்த யாராவது வருவாங்கன்னு நினைக்கிறியா, அங்க இருந்தா நம்ம குளிர்ல தான் செத்து போகணும் அப்படின்றத சொல்றாரு. நம்ம கிட்ட உணவே இல்லையே, உங்க கூட வர சொல்லி என்ன சாக சொல்றீங்களா போது, என் கூட வர சொல்லி உன்னை சாக சொல்லல, நம்ம தப்பிக்கலாம், நம்ம மத்தவங்களையும் நம்ம காப்பாத்தணும், புரிஞ்சுக்கோ அப்படின்னும் போது அவன் யோசிப்பான். சரி ஓகே நம்ம போலான்னு சொல்லிட்டு அவங்க கூட வந்த மத்தவங்களை ரிட்டர்ன் அனுப்ப சொல்லிட்டு இவங்க 2 பேர் திரும்பவும் நடக்க ஆரம்பிப்பாங்க. ரிட்டர்ன் போனவங்களும் அங்கிருந்து ஆட்கள் கூட சேர்ந்து நம்ம தப்பிச்சிருவோம், அவங்க இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க, நம்மளுக்கு தப்பிக்க இன்னும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது இப்ப இவங்க 2 பேரும் நடந்து போவாங்க. ரொம்ப தூரம் நடந்து போகும்போது கடைசியில பனிகள் இல்லாத மலை கிட்ட போயிருவாங்க. அங்க ஒருத்தரோட கால் பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்கும், செருப்பெல்லாம் பிஞ்சிரும். துணியால அதை கட்டிட்டு அங்கேயே நைட்டு தங்குவாங்க. அப்போ அந்த வயசுல சின்னவரா இருக்கிறவர் என்ன பண்ணுவாரு, அவர்கிட்ட ஒரு இறைச்சி இருக்கும், அது பழைய இறைச்சி, பசினால அதை சாப்பிடுவாரு. ஆனா அவருக்கு ஃபுட் பாய்சன் ஆயிரும், வாந்தி எடுத்துட்டே இருப்பாரு. அடுத்த நாள் அங்க அந்த ஏரிய பார்ப்பாரு. அந்த தண்ணியை குடிச்சுட்டே இருக்கும் போது அவரோட பெரியவரும், டே இங்க பாருடா, இதை நம்ம பிடிச்சு சாப்பிட்டுடலாம் அப்படின்னும் போது, அதை விடுங்க இங்க பாருங்கன்னும் போது அங்க ஒருத்தர் குதிரையில நின்றுட்டு இவங்களை வித்தியாசமா பாத்துக்கிட்டு இருப்பாரு. இதை பார்த்து 2 பேரும் சந்தோஷப்படுவாங்க, எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கத்தும் போது அவங்க ஒரு பீப்பிள கல்ல கட்டி தூக்கி போடுவாங்க. அதுல அவரும், நாங்க கிட்டத்தட்ட 14 பேரு இங்க பிளைன்ல வந்து கிராஷ் ஆகி மாட்டிக்கிட்டோம், அவங்க இன்னும் உயிரோட இருக்காங்க, அவங்களுக்கு உதவி கால் தேவைன்னு சொல்லி எழுதி போடுவாங்க. இந்த விஷயத்த அவங்க நாட்டை சேர்ந்த ஆபீசருக்கு இன்ஃபார்ம் பண்ணிருவாங்க. ஒருத்தர் இதை கேட்டு பதறி அடிச்சு அவங்க ஹெட் குவார்டர்ஸ் கிட்ட போய், சார் அந்த பிளைன்ல காணாம போனவங்க உயிரோட இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்த மார்க் பண்ணிக்கிறாங்க. இப்ப இவங்க 2 பேருக்கும் அந்த இடத்துல இருக்கிற மலைவாசிகள் உணவெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துக்கு கார்ல நிறைய பிரஸ் மீடியா ஆட்கள் வராங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக பிளைனையும் அனுப்புறாங்க. ரேடியோல அந்த இடத்துல இன்னும் உயிரோட இருக்கிறவங்களோட பேரை 2 வாட்டி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அங்க அதை இன்ஃபார்ம் பண்றவரோட பையனும் அங்கதான் இருப்பாரு. அவர் அவங்க பையன் பேரை சொல்லி அவன் ஏன் பையன் அப்படின்றத பெருமையா சொல்லுவாரு. இப்போ 71 டிசம்பர் 22, 1972 இப்ப பிளைன்ல ஒரு ஆளை அடையாளம் காமிக்கிறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. இந்த தகவல் எல்லாம் ரேடியோல சொல்றதுனால அந்த பணியில மாட்டிக்கிட்டவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, நம்ம தப்பிச்சு போக போறோம், பிளைன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வரப்போகுதுன்னு சொல்லி தன்னோட குடும்பத்தை பாக்குற சந்தோஷத்துல எல்லாம் முகம் கழுவுறாங்க, தலையெல்லாம் வாரிக்கிறாங்க. அப்படி ஒருத்தர் தலை வரும் போது அந்த சீப்பே உடஞ்சு போயிடும். அப்படி ஒவ்வொருத்தவங்க அவங்கள அலங்காரம் பண்ணிப்பாங்க, அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வைப்பாங்க. அதுலயும் ஒருத்தர் இறந்து போனவங்க எல்லாருக்கும் அவங்க குடும்பத்துக்கிட்ட ஏதாவது ஒரு பொருள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படி இறந்து போனவங்க எல்லாரோட ஞாபகமா ஒருத்தர் ஒரு பொருளை வச்சிருப்பாரு. அதெல்லாம் தனித்தனியா பேக் பண்ணி
கவர்ல போட்டு வைக்கிறாரு. இப்ப அந்த இடத்துக்கு பிளைன் வருது, அவங்கள பாக்குறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க எல்லாரையும் பிளைன்ல ஏத்துறாங்க. அப்படி ஏத்தும் போது ஒருத்தர் ஒரு பெரிய லக்கேஜ் வச்சிருப்பாரு. அதை நீ எடுத்துட்டு வரக்கூடாது இடம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அவரும் இது இருந்தாதான் நான் வருவேன், நான் வரமாட்டேன்னு சொல்லுவாரு. ஏன்னா அதுதான் இறந்து போனவங்களோட எல்லா ஞாபகார்த்தங்களும் இருக்கும். சரிவான்னு சொல்லிட்டு அதே எடுத்துட்டு அவங்கள கூட்டிட்டு வராங்க. அவங்கள கூட்டிட்டு வந்த பிறகு மக்கள் எல்லாரையும் அவங்க பாராட்டுறாங்க, கொண்டாடுறாங்க. ஆனா அவங்க யாருக்குமே எதுக்கு இப்படி தன்னை ஹீரோ மாதிரி ட்ரீட் பண்றாங்கன்னே தெரியல. ஆனா அந்த மலையை விட்டு உயிரை தப்பிச்சு வந்ததே பெரிய சாதனை தான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. அவங்க ஹெல்த் ஓகேவான்னு சொல்லி டாக்டர் எல்லாத்தையும் அவங்கள செக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களோட குடும்பம் எல்லாமே வராங்க. கணவன், மனைவி, குழந்தைங்க, அக்கா, தங்கச்சின்னு சொல்லி அந்த சொந்தம் எல்லாம் வருதும் போது அதை பார்த்தவங்க ரொம்ப பூரிப்பா சந்தோஷப்படுறாங்க. ஆனா தினமும் இரவுல அவங்க அங்க தூங்கும் போது அவங்களுக்கு அந்த பிளைன்ல நடந்த சம்பவங்கள் தான் ஞாபகம் வருது. ஆனா தப்பிச்சவங்க எல்லாருக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு. நாங்க தப்பிச்சோம், எங்க கூட வந்தவங்க என்ன பாவம் பண்ணாங்க, அவங்க ஏன் தப்பிக்கல, அவங்களுக்கு ஏன் இப்படி நடந்ததுன்னு சொல்லி எல்லாருக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கும். இவங்க தப்பிச்சது காரணம் இதுக்கடுத்து அவங்க வாழ்க்கைய இவங்க புரிஞ்சுட்டு வாழணும். எல்லாருமே ஒருத்தவங்க உதவி பண்ணிட்டு இந்த வாழ்க்கைய வாழணும். அதுலயும் முக்கியமா மலையில நடந்த சம்பவத்தை இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. படத்தோட எண்டில் உண்மையாவே அங்க இறந்து போனவங்களோட போட்டோஸ், அவங்களோட விஷயங்கள் எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. சோ எப்படி இருந்துச்சு மக்களே படம்? உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப வித்தியாசமான படம். இதெல்லாம் வெறும் கதைன்னு சொன்னாலே எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமா பார்ப்பாங்க. ஆனா அதுலயும் இது உண்மை கதைன்னு ஒண்ணு கண்டிப்பா எல்லாருக்கும் புல்லரிக்க ஆரம்பிக்கும். அப்படிதான் எனக்கும் இருந்தது. உங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது எப்படி தோணுச்சுன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி அடுத்த ஒரு வித்தியாசமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.